கீசு கீசென்னெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ என்கிற திருப்பாவை பாசுரத்தினுடைய தாத்பரியாம்சத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாசுரத்தில் என்ன காட்டுகிறாள்? நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் என்பது வார்த்தை. கீழ்ப்பாசுரத்தில் பிள்ளாய் அப்படின்னு சொன்னால் பகவத் விஷயத்தில் புதியவள் என்று பொருள். இந்த பாசுரத்தில் நாயகப் பெண் பிள்ளாய் என்பது பகவத் விஷயத்தில் கைதேர்ந்து ஆயினும் அதிலே புதுமை பாவிப்பவள், இந்த கூட்டத்துக்கே தலைவியாக இருக்கக்கூடியவள் என்று சொல்லப்படுகிறது. அதிலே முக்கியமான வார்த்தை தேசமுடையாய் என்பது முக்கியம். இந்த தேசம்னா என்ன அர்த்தம்? தேசம் என்பதற்கு தேஜஸ் என்று பொருள். தேஜஸ்னா பிரகாசமாக இருக்கிறது. இவள் இந்த கூட்டத்திலே பிரகாசமாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளை, இந்த கோபிமார்கள் கூட்டத்திலே அப்படின்னு ஒரு விஷயம் காட்டப்படுகிறது. ஆனால் இங்கே பிரகாசம் எந்த பிரகாசத்தை குறிக்கிறது என்பது ஆராயத்தக்கது. இவளுக்கு என்ன தேஜஸ் அப்படின்னால் இது சரீரத்தினுடைய தேஜஸ் இல்லை. பண்டை நாளாலே பிறவி உள்நாட்டு தேசிரே என்கிற உள்நாட்டு தேசு. என்ன உள்நாட்டு தேசு அப்படின்னால் உள்நாடுன்னா இங்கே ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் ஆத்ம தேஜஸ். இப்போ ஆத்ம வஸ்து எந்த தேஜஸ் பெற்றிருக்கிறது அப்படின்றது ஆராயத்தக்கது. ஆத்ம வஸ்துவுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ் அச்சித்த காட்டிலும் சித்தாகிற இந்த ஆத்மா இருக்கே, அது எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஞானமும் ஆனந்தமும் உண்டு. தன்னை யார் என்று அறிகிற அறிவும் சுற்றத்திலே இருப்பவர் யார் என்கிற அறிவும் இருக்கிறது. தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய அறிவு, தன்னை தானே அறிகிற அறிவு, இதெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. இந்த அறிவின் காரணமாக இந்த ஆத்மா ஒரு வேலையிலே மூழ்கிறது சரீரத்தை கொண்டு. அப்போது அறிவின் காரணமாக செய்கை, அந்த செய்கையின் காரணமாக ஒரு அனுபவத்தையும் பெறுகிறது. அப்போ ஞானம், அறிவு, ஆனந்தம், அனுபவிக்கும் தகுதி, இவை இரண்டும் ஆத்மாவை வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்போ ஆத்மாவுக்கு இதுதான் தேஜஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லிவிடலாம். ஏன்னா இது அச்சித் வஸ்துவை காட்டிலும் இந்த ஆத்மாவை வேறுபடுத்தி காட்டுறது. ஆனால் ஈஸ்வரனை விட இந்த ஆத்மா எப்படி வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் ஈஸ்வரனும் ஞானானந்தங்களை கொண்டிருக்கக்கூடியவன் பகவானும். அப்போ பகவானுக்கும் ஞானமும் ஆனந்தமும் இருக்கிற போது பகவானை விட இவன் எப்படி வேறுபட்டவன், அப்போ இவனுடைய தனித்தன்மை என்ன அப்படின்றத பார்க்கணும். பார்க்கிற போது இந்த ஆத்மா பகவானுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான். இந்த ஆத்மா பகவானுடைய அடிமை, அவனுக்கு சேஷப்பட்டவனாக இருக்கிறான். இந்த அடிமைத்தனம் இருக்கே, பகவானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிலை இந்த ஜன்மத்தில் இல்லை, என்னைக்கும் இந்த ஆத்மாவுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த அடிமை சரீரத்தை கடந்தது. ஒரு பிள்ளை தகப்பனாருக்கு வசப்பட்டவனாக அடிமைப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால்
அந்த தகப்பனாருக்கு இந்த பிள்ளை அந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் அடிமை. அதுக்கப்புறம் அந்த சேஷத்துவம் என்கிற அடிமைத்தனம் போய்விடுகிறது. ஆனால் இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இருந்தாலும் இன்னொரு சரீரத்தில் இருந்தாலும் எந்த சரீரத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு பகவானுக்கு என்றும் அடிமை, சேஷப்பட்டவன். தாசபூதா ஸ்வதः சர்வே ஹ்யாத்மன பரமாத்மனஹ நான்யதாம் லக்ஷணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவச்ச. பந்தத்திலும் மோக்ஷத்திலும் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் அவனுக்கும் நமக்குமான சேஷசேஷி சம்பந்தம் என்பது ஒரு நாளும் துளையாது, துளைக்க முடியாத ஒரு நிலை. இதைத்தான் ஆத்மா சரீரி பாவத்தில் பார்க்கிற போது பகவான் நமக்கு அந்தராத்மாவாக இருக்கிறான், இந்த ஆத்மா பகவானுக்கு சரீரமாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிற போது இந்த சரீரம் இருக்கே அது ஆத்மாவுக்கு அடிமையாக இருக்கிறது, ஆத்மாவாலே தாங்கப்படுவதாக இருக்கிறது. ஆத்மாவினுடைய நினைவுக்கு தக்கவாறு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மா இதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, அதுதான் நியமித்து கொண்டிருக்கிறது. அப்போ சரீரம் தரிக்கப்படுவதாக இருக்கிறது, சரீரம் அடிமைப்பட்டிருக்கிறது, சரீரம் நியமிக்கப்படுவதாக இருக்கிறது ஆத்மாவாலே. அதுபோல் நாம் எல்லோரும் பகவானுக்கு சரீரம் என்று உணர்ந்து நம் எல்லோருக்கும் பகவான் ஆத்மாவாக இருக்கிறான் என்று உணர்ந்தால் நாம் அவனுக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறோம், பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்தது நாம் அவனாலே தரிக்கப்படுபவர்களாக, தாங்கப்படுபவர்களாக இருக்கிறோம், நாம் அவனாலே நியமிக்கப்படுபவர்களாக இருக்கிறோம். அதனால் என்றும் இந்த ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் போலல்லாமல் ஈஸ்வரனுக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம் என்றும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அபிருத்தக் சித்த சம்பந்தம். அப்படிப்பட்ட சம்பந்தத்தினாலே இந்த ஆத்மா அவனுக்கு அடிமை என்பதை உணர்ந்து சேஷத்துவ ஞானம் மிக்கிருக்கிற பெண் பிள்ளை, அந்த சேஷத்துவ ஞானம்தான் இங்கு தேஜஸ்ஸு என்று காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட சேஷத்துவ ஞானம் பொருந்தின பெண் பிள்ளை அவள்தான் தேசமுடையாய் என்று காட்டப்படுகிறாள். ஆக இப்பாசுரத்தினுடைய முக்கியமான தாத்பரியம் சேஷத்துவ வைபவம் காட்டப்படுகிறது. அடுத்த பாசுரத்தினுடைய தாத்பரியத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.